கொழும்பு மக்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, வெள்ளத்தில் மூழ்கும் பல பகுதிகள். கொழும்பில் சிக்கிய வெளிநாட்டுக்கு ஆட்களை அனுப்பும் முகவர், விசாரணையில் பகீர் தகவல். கனடாவில் நிலவும் தொழில் வாய்ப்புகள் தொடர்பில் வெளியான தகவல். களுத்துறை துப்பாக்கி சூடு, தந்தை பலி, மகள் மீட்பு. கொழும்பில் கடும் மழை அல்லது சிறிய மழை பெய்தாலும் குறுகிய நேரத்தில் வெள்ளத்தில் மூழ்கக்கூடிய 27 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் கடும் மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் கொழும்பின் மருதானை போன்ற 27 இடங்களில் மிகவும் வேகமான முறையில் வெள்ளத்தில் மூழ்குகின்றன. பல்வேறு காரணங்களுக்காக கொழும்பு நகரில் கால்வாய்கள் மூடப்பட்டமை இந்த நிலைமையை பாதித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு நகரின் கால்வாய்களை அண்மித்துள்ள அனுமதியற்ற குடியிருப்பாளர்களை அகற்றுவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் இந்த நிலைமையினை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் பெய்த மழையினால் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. பல வீதிகள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவிற்கு கூலிப்படையாக சென்ற 120க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற இராணுவத்தினருக்கு விசா பெற்றுக் கொடுக்கும் இடைத்தரகராக செயற்பட்ட நபர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வர்த்தக, ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தெகிவளியை சேர்ந்த தாசன் தரிந்து என்ற 44 வயதுடையவரே அதே பகுதியில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தை நடத்தி வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவுக்கு கூலிப்படையாக சென்ற ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் சுற்றுலா விசா மூலம் ரஷ்யாவுக்குள் நுழைந்தனர். சுற்றுலா விசா பெறுவதற்காக இந்த கடத்தலில் இடைத்தரகராக இந்த முகவர் ஈடுபட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதற்கமைய அவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் இந்த ஆண்டு மட்டும் 120க்கும் மேற்பட்டோருக்கு ரஷ்யா செல்ல விசா வசதி செய்து தருவதில் தலையிட்டது தெரிய வந்துள்ளது. கடந்த ஆண்டும் ஏராளமானோர் விசா பெற்றுக் கொண்டுள்ளனர். ஆனால் எவ்வளவு தொகை எவ்வளவு என்பது இதுவரை வெளியாகவில்லை. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் வர்த்தக, ஆட்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளும் சந்தேக நபரின் தெகிவளையில் உள்ள முகவர் நிலையத்தை முழுமையாக சோதனையிட்டுள்ளனர். கனடாவில் அதிகளவில் வெற்றிடம் நிலவும் செயற்கை நுண்ணறிவு துறைசார் தொழில்கள் குறித்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் கனடாவில் குடியேறுவதற்கு திட்டமிடுபவர்கள் மற்றும் கனடாவில் நல்ல சம்பளத்துடன் தொழில் வாய்ப்பு பெற்றுக்கொள்ள காத்திருப்போருக்கு இந்த தகவல் உதவியாக அமையும் என தெரிவிக்கப்படுகிறது. மேலும் குறித்த பட்டியலில் ஆய்வாளர், பொறியியலாளர், செயற்கை நுண்ணறிவு தரவு ஆய்வாளர், ரோபோ பொறியியலாளர், செயற்கை நுண்ணறிவு உற்பத்தி முகாமையாளர், இயந்திர கற்றல் பொறியியலாளர், செயற்கை நுண்ணறிவு ஒழுக்கநறை பொறியியலாளர், தரவு விஞ்ஞானி உள்ளிட்ட பதவி வெற்றிடங்களுக்கு கூடுதல் தேவை நிலவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதவி வெற்றிடங்களுக்கு 70,000 முதல் $150,000 வரையில் வருடாந்தம் சம்பளம் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. களுத்துறை கட்டுருகொந்த பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு அவரது 8 வயது மகள் மீட்கப்பட்டுள்ளார். நேற்று இரவு கட்டுருகந்த புகையிரத நிலைய பொலவீதி பகுதியில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் வீட்டினுள் புகுந்து துப்பாக்கி சூடு நடத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கட்டுக்குருந்த பிரதேசத்தில் வசிக்கும் 39 வயதுடைய 3 பிள்ளைகளின் தந்தை ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் தனது 3 பிள்ளைகளுடன் தனது வீட்டில் இரவு உணவு அருந்திக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரை சுட்டுக் கொன்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். T56 ரக துப்பாக்கியால் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாகவும் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.